ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ மேக்ஸ். நான் உங்கள் கார்த்திக் சார். நம்ம மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ், அதோடைய சப் சேனல் தான் இது. ஸோ இந்த சேனல் யாருக்காக அப்படின்னா ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ மேக்ஸ். நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழில் வந்து நிறைய ஜேஇ மேக்ஸ் இல்லை, அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, நம்மளுடைய மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நாம பைனாமியல் தியரம்ல இருந்து பிஒய்க்யூஸ் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எப்பவுமே பிஒய்க்யூஸ் சால்வ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறதுன்றது ஒரு லெவல், ப்ராக்டிஸ் பண்ண லெவல். நீங்க நிறைய மெட்டீரியல்ஸ், புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணலாம், அது எல்லாமே ஒரு லெவல். பட் இந்த பிஒய்க்யூஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. சம்டைம்ஸ் நம்ம படிக்கிறதுக்கும் இருக்கிற கேள்விக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேற லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ண போறோம். எந்தெந்த சம்ஸுக்கு நம்ம என்னென்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ சொல்ல போறேன். 10 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் நான் ஷார்ட்கட் தான். மேக் ஷூர் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். ஒன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு வியர் த ஹெட்செட். ஹெட்செட்டை போட்டுட்டு கவனிங்க, ஏன்னா 100% ஃபோக்கஸ் இந்த. தென் செகண்ட் கண்டிஷன், நீங்க ஒரு சம்ம நான் ஸ்க்ரீன்ல காட்ட நீங்க ஃபர்ஸ்ட் இமீடியட்டா பாஸ் பட்டன் போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. பார்த்து உங்களால எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு போட முடியுது. தப்பா போட்டாலும் பரவாயில்ல, பட் பரவாயில்ல, டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி இது ஆன்சர் கரெக்டா இல்லையா வீடியோ பார்த்து முடிச்சு 10 சம் எத்தனை சம் உங்களால போட முடிஞ்சது இருக்கா, எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை ஆன். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வெரி ஃபர்ஸ்ட். ஹியர் வி கோ. இப்போ இந்த சம் பாருங்கப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அலாங் வித் லாகுமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 10th Jan ஷிஃப்ட் 1 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மிக்சர் கான்செப்ட் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல பைனாமியலும் லாகும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கேள்வி வந்து என்னன்னா, கிவன் தேர்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ்பான்ஷன்ல தேர்ட் டேர்ம் வந்து 2560 அப்படின்னா தென் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நார்மலா உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன? டி ஆஃப் ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் அப்படின்னு. இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் ஃபார்முலா ஃபார் யுவர் பைனாமியல் தேரத்துடைய ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நான் தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆருக்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? ஆருக்கு பதிலாக நான் டி 2+1 போட்டாதான் எனக்கு 3 வரும். அப்போ ஆருடைய வேல்யூ நான் 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். அண்ட் தென் ஏ உடைய வேல்யூ யாரு? நம்ம எக்ஸ்பான்ஷன்ல இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? அதாவது நான் எழுதிறேன் கேள்வியை. 1 பிளஸ் எக்ஸ் log 2x பவர் 5. அந்த 2 வந்து பேஸ் பாச்சுல, அது 2x மாதிரி தெரியுது. இட்ஸ் அ பேஸ். அப்போ இங்க ஏ உடைய வேல்யூ எனக்கு 1, பி உடைய வேல்யூ எனக்கு இது. ஓகேவா? ஸோ ஐ கேன் சப்ஸ்டிடியூட் இன் டி 2+1ல சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? n வந்து 5. ஸோ 5 ஆர் வந்து 2, ஏ பவர் n மைனஸ் ஆர். ஏ வந்து 1ன்றதால பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்து இது மட்டும் எழுதணும், எக்ஸ் லாக் 2x த ஹோல் பவர் ஆர் வந்து 2 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 256. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். 5c2னா என்ன அர்த்தம்? 5 × 4/2 × 1. அண்ட் தென் இது எக்ஸ் லாக் 2x த ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இருக்கட்டும். இது 2560. ஸோ கேன்சல் பண்ணுங்கம்மா. என்னென்ன டேபிள் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ணலாம். இந்த 5 2 10னா 256. எனக்கு வெறுமனே எனக்கு எக்ஸ் லாக் 2x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 256 கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் 2 பவர் 8. 2 பவர் 8 தான் 16 சார். ஆமா, 2 பவர் 8ன்னு வருது. இப்போ இந்த 2 நான் இங்க உள்ள கொண்டு போக போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் கொஞ்சம் கவனிங்கம்மா. சிம்பிளான கேள்வி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்போ இந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா எக்ஸ் 2 log 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பவர் 8ன்னு வருது. இப்போ இந்த log 2x இருக்கா, இங்கேயும் 2 இருக்கா. I'm going to raise both on log 2 on both the sides. Taking log 2 on both the side நான் எடுக்கிறேன். அப்போ இது என்னவா மாறும்? எனக்கு log 2 எடுத்தா அது ஃப்ரண்ட்ல வந்துருமா? ஸோ I'm going to have 2 log 2x and then again I will have one more log 2x. இங்க எனக்கு log 2 of 2 8ன்னு வந்துடும். அப்போ 8 மட்டும் தான் கிடைக்கும் எனக்கு. அப்போ இது எனக்கு என்னவா மாறிடுது? 2 times log 2x-உம் log 2x-உம் I am getting log 2x the whole square is equals to வெறும் 8 மட்டும் தான். அப்போ இதை கேன்சல் பண்ணா எனக்கு 4 வருதா? அப்போ log 2x is equals to √4ன்னு வரும், which means plus or minus 2ன்னு கிடைக்கும். plus or minus 2ன்னு வருது. √4ல அப்போ plus or minus 2. அப்போ உங்களுக்கு என்ன எழுதுவீங்க நீங்க? இதை 2 பவர் plus 2 equal to xன்னு எழுதலாம், ஆர் 2 பவர் minus 2 equal to xன்னு எழுதலாம். ஜென்ரல் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றேன். அப்போ உங்களோட எக்ஸ் வேல்யூ எய்தர் 4 இருக்கும் ஆர் எக்ஸ் வேல்யூ 1/4 இருக்கும். ஆப்ஷன்ல
1/4 மட்டும்தான் இருக்கு. யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஃபார் திஸ். சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க கொஞ்சம் இறங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் கேள்வி பார்க்கும்போது ஐடியா வரல அப்படின்னா நீங்க சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நமக்கு பவர்ல எக்ஸ் இருக்குன்னும் போது எப்பவுமே இப்போ யோசிங்களேன், இந்த இடத்துல நான் வந்து லாக் 2 ஆன் போத் த சைடுன்னு எடுத்திருக்கேன். ஏன் நான் எடுத்திருக்கேன்னா எனக்கு பவர்ல எக்ஸ் வந்துருச்சு. பவர்ல எக்ஸ் வரும்போது அதை நான் எப்போ ஃப்ரண்ட்ல கொண்டு வர முடியும்? நீங்க லாக் எடுத்தாதான் கொண்டு வர முடியும். புரியுதா? ஸோ அந்த ப்ராக்டிஸ்ன்றது எப்போ வரும்னா நீங்க நிறைய புது புது சம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இது கிளியர் தானே உங்களுக்கு? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு கம்பேர் டூ டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் இன் த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஆஸ்கிங் அஸ் த ரேஷியோ. ஓகேங்களா? இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுடைய ஃபிஃப்த் டேர்ம் ஃப்ரம் த பிகினிங்கும் ஃபிஃப்த் டேர்ம் ஃப்ரம் த எண்டும். ஓகேங்களா? ஸோ பவர் 10ல இருக்கு. ஸோ நம்ம இங்க கோஎஃபிஷியன்ஸை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. யார் வரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது. நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்போ இதுல இந்த இடத்துல நான் டேரக்டா இங்க எழுதுறேன். ஹியர் வாட் இஸ் யுவர் ஏ வேல்யூமா? எஸ். வாட் இஸ் யுவர் ஏ வேல்யூ? ஏ வேல்யூன்றது 2 பவர் 1/3. தென் வாட் இஸ் யுவர் பி வேல்யூ? 1/2 டைம்ஸ் 3 பவர் 1/3 அண்ட் n வந்து 10 உங்களுக்கு. ஃபிஃப்த் டேர்ம் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் TR+1. TR+1 நான் எப்படி எழுதணும்? 2 பவர் 1/3 ஆஃப் 10 minus r. 10 minus r, so 10 minus r and then 1/2 times 3 power 1/3 of r மட்டும். நல்லா கவனிங்க, கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட். இது ஃப்ரம் த பிகினிங் ஃபிஃப்த் டேர்ம் நான் போட போறேன். அப்போ இப்போ நான் T5 அப்படி போடணும்னா தென் ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட் ஆப்வியஸ்லி r உடைய வேல்யூ 4ன்னு போடணும். அப்பதான் எனக்கு 4 + 1 5ன்னு கிடைக்கும். சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. 2 of 1/3 இது 10 minus r வந்து 4 போட்டா 6ன்னு வந்துடும். சரியா? and then 1/2 into 3 power 1/3 of 4ன்னு போட போறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது என்ன ஆகும்? 6/3 2ன்னு வந்துருமா? இது 2 ஸ்கொயர் தான். அண்ட் தென் 1 இந்த 4 உள்ள போச்சுன்னா 2 பவர் 4 அண்ட் தென் 3 பவர் 4/3ன்னு வந்துடும். அப்படிதானே? இந்த 4 நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். பவர் ஆஃப் பவர்ல மல்டிப்ளை பண்ணுவோம்ல, ஸோ மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது எனக்கு கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர்ல 2 பவர் 4 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வெறுமனே 1/2 ஸ்கொயர் இன்டூ 3 பவர் 4/3ன்னு கிடைக்குது. யூ கீப் திஸ் ஆஸ் ஈக்குவல். ஏன்னா இது வந்து டி ஃபிஃப்த் டேர்ம் ஃப்ரம் த பிகினிங். ஓகேவா? ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது எப்படி தெரியுமா? பேக்வேர்ட்ல கேட்கறாங்கல்ல, ஃப்ரம் த எண்டுன்னு கேட்கறாங்கல்ல, ஃப்ரம் த எண்டுக்கு நான் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா? இவங்க 2 பேரையும் அப்படியே இன்டர்சேஞ்ச். அதாவது TR+1 சரியா? TR+1 இந்த இடத்துல பவரை மட்டும் நீங்க மாத்தினா 1/2 of 3 power 1/3 இதோடைய பவர் நீங்க 10 minus rன்னு போட்டோம். அண்ட் தென் 2 பவர் 1/3க்கு rன்னு போட்டோம். அதாவது இந்த 2 டேர்ம் மட்டும் இன்டர்சேஞ்ச். அப்படிதானே இருக்கும். ஒரு டேர்ம் வந்து x பவர் 4 y பவர் 6 அப்படி இருக்கு. இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு x பவர் 6 y பவர் 4ன்னு வரும். இதுதானே? கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? x பிளஸ் ஒய் பவர்ல 10 இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் மாறும் உங்களுக்கு. இன்டர்சேஞ்ச் தானே மாறும். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தும் ஃப்ரம் த எண்ட்ல இருந்தும் வெறும் கோஎஃபிஷியன்ஸ் பவர்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதை தான் வந்து நான் இங்க பண்ணி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் இட். சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதே தான். ஸோ TR+1 போது T4+1 சப். அப்போ என்னவா மாறும்? 1/2 பவர் இது 10 minus 4 into 6 வருமா? ஸோ 2 பவர் 6 into 3 பவர் இது 6/3 2ன்னு வந்துடும். அண்ட் தென் இதுவுமே எனக்கு 6/3 2ன்னு வந்துடும். அப்போ எனக்கு மீதி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஐம் கெட்டிங் 1/2 பவர் 4 into 3 ஸ்கொயர் மட்டும். நவ் இது வந்து ஆக்சுவலா டி டேர்ம் 5 ஃப்ரம் த பேக்வேர்ட். சரிங்களா? ஃப்ரம் த எண்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா? இந்த பிகினிங்க்கும் இதுக்குமான ரேஷியோ என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ரைட் தெம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிராக்கெட்ல, அதாவது பவர்ல இல்ல ஃபிராக்ஷன்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஓகே, இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே அடுத்த பேஜ்ல போயிடும். ஸோ இது டிவைடட் பை எனக்கு இது. சரியா? நான் தனியா அதை மட்டும் தான் பண்ண போறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது டிவைடட் பை இது. எஸ், சிம்பிளாமா? இது ஈஸி தாம்மா. இந்த சம் வந்து கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நான் ஃப்ராக்ஷன் போடணும், அதனால பை போட்டு.
இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் மேலே போயிடுமா? ஸோ ஐ கேன் ரைட் இட் as 2 power 4 into 3 square by 2 power 2 into 3 power 4 by 3 வருது. சரியா? 2 power 4 into இது 2 power 4 தானே வருது. 2 power 6, 2 power 10 minus 4 6, 2 power 6 இங்க 2 power இது 4 by 3. பாத்தீங்களா? தப்பு பண்ணிருக்கேன். இடத்துல எனக்கு 2 by 3 தான் வருது. சாரி ஃபார் இட். இந்த இடத்துல 2 power 1 by 3 10 minus 4 தானே, 10 minus 4 தானே. அப்போ சரி 10 minus 4ல வெறும் 6, இந்த இடத்துல வெறும் r தானே வருது. அப்போ வெறும் rனா இது எனக்கு 4 தான். சரியா? அப்போ 2 power 4 by 3 which is nothing but what? 2 power 4 by 3 minus 6ன்னு போடணும். 3 18. ஸோ மைனஸ் 14 by 3. ரைட் இட் as 1 by 2 power 14 by 3 into 3 ஸ்கொயர்னு வரும். சாரி ஃபார் இட், அதை மாற்றிக்கணும். 2 power 14. சரியா? இது வந்து எனக்கு மாறுகிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படின்னா அப்போ உங்களுக்கும் யோசிச்சு பாருங்க. 2 power 14 by 3 into 3 power ஸ்கொயர். சரியா? இப்போ இது மேலே போயிடும். அப்படி அப்போ 2 power 14 by 3 into 3 square divided by 2 power 2 into 3 power 4 by 3. ஸோ இது பவரில் 2 மட்டும் மைனஸ் பண்ணலாம். 14 by 3 minus 2 என்ன ஆகும்? 8 by 3ன்னு வருமா? ஸோ உங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 power 8 by 3 மட்டும் வருது. அண்ட் தென் 2 minus 4 by 3. 3 2 6 2 power 3. ஸோ இதுவுமே எனக்கு 3 power 3 into 2 power 3ன்னு வருது. சரியா? இப்போ நல்லா கவனிங்களேன், இது எதுவுமே அங்கே ஆப்ஷன்ல இல்லை. ஆப்ஷன்ல உங்களுக்கு 1 by 3 1 by 3 1 by 3 தான் வருது. ஐ நீட் டு டேக் இட் as 1 by 3 மட்டும் தனியாக எடுக்கும். அப்போ இந்த 2 power 8 by 3 நான் பிரிக்கிறேன். ஸோ 2 power 8 by 3 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 1 by 3 into 2 power 2ன்னு பிரிக்கட்டுமா? இல்லை 2 power 2 by 3 2 power 2 by 3 இங்க பாருங்க 2 by 3 plus 2 என்னமா வரும்? 8 by 3 வருதா? அதனால நான் பிரிக்கிறேன். சரியா? இந்த 3 power 2 by 3. ஸோ இது 2 power 3 by 3 2 power 3 by 3. ஸோ இது எப்படி மாறும்? 2 into 3 power ஆக்சுவலா இது இஸ் டு 1மா பை 1 பை 1ன்னு போடுறோம். ஓகேவா? இது ஃபுல்லா நான் எழுதிட்டேன். ஸோ பை 1 பை 1 நம்ம டினாமினேட்டர் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 3 power 2 by 3 into 4ன்னு வருது. which is nothing but 2 3s are 6. ஸோ 6 power 2 by 3 into 4 is to 1. ஸோ 6 power 2 36. 36 power 1 by 3 4 times is to 1. ஆன்சரை வர வைக்கணும். ஆப்ஷன் இருக்க மாதிரி ஆன்சரை வர வைக்கணும். வேற ஒன்றும் இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் அப்படி இருக்கு நமக்கு. புரியுதா? நான் வந்து மாத்திருக்கேன். நமக்கு வந்த கேஸ் வந்து ஆப்ஷன்ல இல்லை. ஆப்ஷன் வரா மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன். புரியுதுங்களாமா? எப்படி மாத்துறோம், எப்படி சிம்பிளிஃபை பண்றோம் கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஆப்ஷனை பாருங்க. 16 இருக்கு, 36 இருக்கு. அப்போ 36 மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஒய் ஹவு? இங்கேயும் 2 power 3 by 3, இங்கேயும் 2 power இதுவும். சரியா? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு 2 power 2 by 3, இதுவும் 2 power 2 by 3. அப்போ ரெண்டுமே 2 by 3னா நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into 3 ஞாபகம் இருக்குல்ல? a power m by b power m னா I can write it as a by b power m. சேம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். சிம்பிள் தான், பேசிக் தான். நான் திரும்ப சொல்றேன், போட போட தான் ப்ராக்டிஸ் நிறைய வரும். புது புது கொஸ்டின் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்த சம்ம பொறுத்த அளவுக்கு we didn't bother about that NCR term because ரெண்டுமே வந்து from the backward from the like 5th term அப்படின்றதால கோஎஃபிஷியன்ட் சேமா தான் இருக்கும். அது கேன்சல் ஆகும். எல்லாம் நமக்கு தெரியும்ல, இப்போ NCR will be equal to NCN minus R. இதுதானே 5C3யும் 5C2வும் நமக்கு சேமா இருக்கும்னு தெரியும்ல, அதாவது அது கேன்சல். அதனால நான் அதுவும் ஒரி பண்ணல. பட் இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்றோம் ஃப்ரம் த பேக்வேர்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புதுசம் போயிடலாமா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கேள்வி பாருங்கப்பா. இதுவுமே அகைன் மிக்சட் டாபிக் தான். பிகாஸ் தே ஆர் கம்பேரிங் ஏபி கான்செப்ட் வித் யுவர் பைனாமியல். ஓகேவா? ஸோ பிடியில். ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, கிவன் இந்த மூணுமே வந்து ஏபியில் இருக்குன்றாங்க. கிவன் NC4, NC5, NC6 ஆர் இன் ஏபி. இப்போ நமக்கு 3 டேர்ம் ஏபியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏபிசி 3 டேர்ம் ஏபியில் இருக்குன்னா இதோட ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி எழுதுவோம்? 2b equal to a plus c ன்னு போடுவோமா? எஸ் ஆர் நோ? தென் ஷால் ஐ ரைட் a plus c by b equal to 2 ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? 2 இந்த பக்கம் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ண போறேன். சரியா? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as
ஐ கேன் ரைட் இட் ஆஸ் NC4. இப்போ இதுதான் A, இதுதான் B, இதுதான் C. இப்போ NC4 plus NC6 divided by NC5 is equals to 2 நான் எழுத போறேன். இப்போ தனித்தனியா பிரிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்னவா மாறும்? NC4 by NC5. அதே மாதிரி இது NC6 by NC5 is equals to 2 வருமா? இப்போ ஃபார்முலா என்ன? நார்மலா NCRக்கான ஃபார்முலா என்னது? n factorial by r factorial n minus r factorial போடுவோமா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஃபார்முலா. தெரியும்லமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஃபார்முலா. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ நியூமரேட்டர்ல NC4க்கு நான் சப்ஸ்டிட் பண்றேன். எனக்கு என்னவா மாறும்? n factorial by 4 factorial n minus r factorial வரும். நல்லா கவனிங்க. இத டினாமினேட்டர்ல இருக்குல்ல, அப்ப நான் டைரக்டா அதை ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா n factorial by 5 factorial n minus 5 factorial வரும். புரியுதா இல்லையா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை இப்போ நார்மலா யோசிங்கம்மா, 2/3 by some 4/5 இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்? 2/3 into 5/4 பண்ணலாம்ல. அதைத்தான் நான் இங்க பண்ணிருக்கேன். டைரக்டாவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த NC5 டினாமினேட்டரை ரிட்டன் லைக் திஸ். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பிளஸ் போட்டுக்கோங்க. அதையே NC6க்கும் பண்ணுங்க. n factorial by 6 factorial n minus 6 factorial into 5க்கும் அதே தான் திருப்பி வரும். 5 factorial of n minus 5 factorial by n factorial is equals to 2 போட மறந்துடாது. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. n factorial கேன்சல், n சரியா? அதே மாதிரி நல்லா கவனிங்களேன். 4 factorial 5 factorial கேன்சல் பண்ணா மேல ஒரு 5 மட்டும். இது 4ஆ? n minus 5 factorial n minus 4 factorial கேன்சல் பண்ணா n minus 4 மட்டும். அப்படிதானமா? ஏன்? n minus 4 factorial can be written as n minus 4 into n minus 5 factorial. இதெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ நார்மலா நமக்கு 8 factorial இருக்குன்னா நம்ம 8 into அதுக்கு முந்தின நம்ம factorial எழுதுவோம்ல, அவ்வளவுதான். அப்போ n minus 4க்கு முந்தின நம்பர் யாரு? n minus, எல்லாம் கவனிங்க, மைனஸ்ல போடுறோம். n minus 4க்கு முந்தின நம்பர் n minus 5 தான், 3 கிடையாது. அந்த கிளாரிட்டி வரணும். அதே மாதிரி இங்கேயுமே 5 factorial 6 factorial கேன்சல் பண்ணா ஒரு 6 மட்டும் டினாமினேட்டர்ல இருக்கும். n minus 6 n minus 5 கேன்சல் பண்ணா n minus 5 மட்டும் இருக்கும். is equals to 2. சரியா? இப்போ இதை மட்டும் நான் தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இதை மட்டும் தனியா சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். என்ன n வேல்யூ வருதோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். பேஜுக்கு போயிடலாம். எஸ், இதை மட்டும் தனியா, ஓகே, இதை மட்டும் நான் தனியா வந்து என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். So 6 5s are 30, n minus 5 n minus 4 by இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6n minus 24 வரும், which is equals to 2. ஸோ மேலே ஆட் பண்ணுங்க. ஸோ இது n ஸ்கொயர் மைனஸ் 9n பிளஸ் 20 வரும். இதை கிராஸ்ல இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 6 ஆர் 12. ஸோ 12n மைனஸ் 48 வரும். ஸோ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாத்தையும். n ஸ்கொயர் இந்த 12n இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 12n, அப்போ மைனஸ் 21n வரும். இது 30 20 50, இது ஒரு 48 இந்த பக்கம் வந்தால் 98. ஸோ 98 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் 98, ஆட் பண்ணால் 21, என்ன வரும்? 14 7. ஓகேவா? ஸோ ஐம் கெட்டிங் n minus 14 n minus 7 as the factors. என்னுடைய வேல்யூ 7 ஆர் என்னுடைய வேல்யூ 14 வருது. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 7 இல்லை 14 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 14. புரிஞ்சுதா? கொஞ்சம் லென்த் தான், பட் நம்ம சால்வ் பண்றதுன்றது ரொம்ப கடினமான வேலை. சால்வ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் ஆல் வி ஆர் கெட்டிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களாமா? எஸ், அடுத்த சம் போயிடலாமா? இது ஓரளவுக்கு புரியுது இல்ல? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. இது வந்து டேர்ம் இண்டிபெண்ட் தான், பட் டேர்ம் இண்டிபெண்ட் அப்படின்னால நம்ம ஜென்ரல் டேர்ம் போட்டுட்டு எக்ஸ் உடைய பவர் வந்து 0 ஆக்குவோம். கோஎஃபிஷியன்ட் இருக்காது, அதாவது எக்ஸ் உடைய பவர் இருக்காது இண்டிபெண்டன்ட் டேர்ம். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இங்க ஒரு பைனாமியல் டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு இங்க பவர் டேர்ம் கொடுத்து, அதாவது இங்க நார்மலா ஒரு டேர்ம் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் இருக்குன்னா நம்ம போட்டுடலாம், பட் இங்க ஃபர்ஸ்ட்லயும் ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறாங்க இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் செப்பரேட்லி. இதையும் நான் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ அந்த கிவன் கொஸ்டின் நான் வந்து எப்படி எழுதலாம்னா 1/60 இதை ஃபுல்லா நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன வரும்? 1/60 இன்டூ 2x ஸ்கொயர் மைனஸ் 3/x ஸ்கொயர் பவர் 6. புரியுதா? அடுத்து
மைனஸ் செகண்ட் டேர்மை நான் மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் பவர் 8/81 சேம் 2x ஸ்கொயர் இது அப்படியே வந்துடும். புரியுதா பாருங்க என்ன பண்ணிருக்கேன் சொல்லிட்டு. ரெண்டு டேர்மையும் நான் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ரெண்டு டேர்மும் தனி வரைக்கும் ஓகேவா? இப்போ எனக்கு கோஎஃபிஷியன்ட் வராம இருக்கும், அதாவது சாரி எக்ஸ் உடைய பவர் வராம இருக்கும், வேரியபிள் இல்லாம இருக்கும். வேரியபிள் இல்லாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈஸி. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆனா போதும். ஏன்னா இந்த 1/60ன்றது கான்ஸ்டன்ட் தான். நல்லா கவனிங்க, 1/60ன்றது கான்ஸ்டன்ட் தான். அப்போ இது கூட நான் மல்டிப்ளை பண்ணா ஒரு டேர்ம் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வரணும். இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், அது தெரியும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வரணும் அப்படின்னா ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் எக்ஸ் பவர் நான் 0 கொண்டு வந்தா போதும். எக்ஸ் உடைய பவர் வந்து நான் 0 கொண்டு வந்தா போதும். ஆனா இங்க பாருங்க, இது எக்ஸ் பவர் 8 இருக்கா? அப்போ நான் உள்ள எது கூட மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 0வா வரும்? ஐ நீட் டு சேஞ்ச் திஸ் டேர்ம் ஆஸ் எக்ஸ் பவர் -8ன்னு வரணும். புரியுதா இல்லையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு வெறுமனே இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணாதான் கான்ஸ்டன்ட் வரும். அதனால எக்ஸ் பவர் 0 வந்தா போதும். எக்ஸ் பவர் 8ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. இது நீங்க எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு கான்ஸ்டன்ட் 0 வரும், கான்ஸ்டன்ட் வரும்? எக்ஸ் பவர் -8 கூட பண்ணா மட்டும். அப்ப நான் அந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம் உடைய எக்ஸ் பவர் -8 கோஎஃபிஷியன்ட் தான் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஜெனரல் டேர்ம் எழுதிக்கலாம். சரியா? ஜெனரல் டேர்ம் நம்ம என்ன எழுதுவோம்? r plus 1 is equals to ncr a power n minus r b power. அதுதான் நான் வந்து இந்த பிராக்கெட்ல இருக்கிற இந்த டேர்ம். சரியா? இந்த டேர்ம் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம 1/60 மல்டிப்ளை. இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? 6cr. ஓகேவா? நெக்ஸ்ட் 2x ஸ்கொயரா? ஸோ 2x ஸ்கொயர் பவர் 6 மைனஸ் ஆர். அடுத்து -3/x பவர் ஆர்னு வரும். ஓகேவா? இது தனித்தனியா வேரியபிள் தனியா கான்ஸ்டன்ட் தனியா பிரிங்க. 6cr 2 பவர் 6 மைனஸ் ஆர் வருமா? அதே மாதிரி -3 பவர் ஆர் தனியா வருமா? எக்ஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் இந்த 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா 12 மைனஸ் 2r வரும். இது ஒரு 2r, அப்போ அது ஒரு 2r வந்துடும். ஸோ ஐ எம் கெட்டிங் ஒன்லி 6cr 2 பவர் 6 மைனஸ் ஆர் -3 பவர் ஆர் எக்ஸ் பவர் 12 மைனஸ் 4rன்னு வருது. இப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு டு ஹாவ் எக்ஸ் பவர் 0. எக்ஸ் பவர் 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 12 minus 4r equal to 0 போட்டா 4r equal to 12ன்னு வரும், r equal to 3 ஒரு ஆப்ஷன். எங்க இந்த இடத்துல நான் போறதுக்கு r equal to 3ன்னு போறோம். அப்பதான் எனக்கு எக்ஸ் பவர் 0 வருது. செகண்ட் ஆப்ஷன் ஐ வாண்ட் எக்ஸ் பவர் -8. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 12 minus 4r equal to -8. அப்போ என்ன கிடைக்கும்? 12 plus 8 equal to 4r. அப்போ r equal to 20/4 5ன்னு வருது. புரியுதா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல நான் 12 equal to r equal to 3 போட்டா கான்ஸ்டன்ட் வருது. செகண்ட் பிராக்கெட்ல r equal to 5 போட்டா எனக்கு கான்ஸ்டன்ட் வருது. அதுதான் அர்த்தம். சரியா? அதுதான் எனக்கு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே நான் போடணும்ல. தனித்தனியா நான் போட போறேன், கொஞ்சம் கவனிங்க. போடலாம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1/60 டேர்ம். சரியா? நான் டைரக்டா போடுறேன். 1/60 டேர்முக்கு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா போதுமா? இதுல மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இதுதான், இதுவும் சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணா 1/60 ஆஃப் 6cr. எதுல போடணும்? 6c3ன்னு போடணும். ஸோ 6c3 2 பவர் 6 மைனஸ் 3 என்ன? 3 -3 பவர் 3. அடுத்து -1/81. இப்போ செகண்டுக்கு 1/81க்கு அதே நான் பிளாக்ல ஹைலைட் பண்ண இடத்துல r equal to 5ன்னு போட போறேன். எப்படி கிடைக்கும்? 6c5 2 பவர் 6 மைனஸ் 5 1 -3 பவர் 5. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். உங்களால் முடியும் என்ன பண்ணுங்க? 1/60 63ன்றது என்னது? 6 into 5 into 4 by 3 into 2 into 1. 2 கியூப் வந்து 8, -3 கியூப் வந்து -27, -1/81 ஆஃப் 65 வந்து 6 தான், 2 வந்து 2 தான், 3 பவர் 5 -3 பவர் 5ன்றதை நான் 81 into ஒரு -3ன்னு போடலாம். ஏன் தெரியுமா? அப்போ கேன்சல் பண்ணது ஈஸி இல்லை, அதனால நான் கேன்சல். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். அவ்வளோதான். இது 6, இந்த 6 கேன்சல் பண்ணா 10, 5, இது ஒரு 2 டைம்ஸ் 10. ஸோ 10 கேன்சல் பண்றேன். இந்த 2ம் 2ம் கேன்சல், இந்த 3யும் 27 கேன்சல் பண்ணா 9. ஸோ -72ன்னு வரும். சரியா? இந்த ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும்.
6 2 12, 12 3 36. -72 + 36 -36. யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி -30. நீங்க கேர்ஃபுல்லா போடணும். ஏதாவது ஒரு சம்மு ஒரு நம்பர் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ராங். சப்போஸ் நீங்க கவனிங்களேன், எல்லாம் கரெக்டா போட்டீங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இந்த மைனஸ மறந்துட்டீங்க. இந்த மைனஸ மறந்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன போடுவீங்க? -72 -36ன்னு போட்டு -108ன்னு போட்டு அதுதான் ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ அப்போ கேள்வியே பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல லைட்டா தடுமாறுனா என்ன ஆன்சர் வருமோ, அத தான் ஆப்ஷன்லயும் மத்த ஆப்ஷன்ல வைப்பாங்க உங்கள மாட்டி விடுறதுக்காக. ஸோ யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அக்யூரசி ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஸ்பீடும் முக்கியம் தான். பட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். அடுத்த சம் போலாமா? கொஸ்டின் ஸ்கிரீன்ல ஒண்ணு ஒண்ணா காட்ட காட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிஒய்க்யூ உடைய பெரிய ஒரு பிராக்டிஸ் என்னதுன்னா, நீங்க சும்மா என்ன போட விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி நீங்க செக் பண்ணி பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போலாமா? ஆஹா, சூப்பர் கொஸ்டின். மல்டினாமியல். எஸ். 3 டேர்ம்ஸா இருக்கு ட்ரைனாமியல் வேற ஒன்றும் இல்லை. பட் இது ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இங்க 2 டேர்ம் இருக்கு மறந்துடாதீங்க. சரிதா? இங்கேயும் 2 டேர்ம் இருக்கு. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + x 1 - x பவர் 10 1 + x + x ஸ்கொயர் பவர் 9 இதோடைய x பவர் 18 கோஎஃபிஷியன்ட் கேட்குறேன். கேள்வி முதல்ல புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன தெரியுமா பண்ண போறேன்? பைனாமியல் பைனாமியலா பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் அண்ட் அப்சர்வ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. இது 1 + x இருக்கா, இது கூட நான் இன்னொரு 1 - x ஸ்கொயரை சேர்க்க போறேன். இப்போ 1 + x இருக்கு, இது கூட நான் ஒரு 1 - x சேர்த்துட்டு இதை வந்து நான் 1 - x பவர் 9ன்னு போட்டுக்கிறேன். அதாவது இந்த 1 - x பவர் 10 நான் தனியா 1 தனியா 9ன்னு பிரிச்சுட்டேன். அண்ட் இந்த ட்ரைனாமியல் டேர்ம் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 1 - x ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். புரியுதா? அண்ட் தென் இது உங்களுக்கு 1 - x 1 + x + x ஸ்கொயர் தி ஹோல் பவர் 9ன்னு போட்டுக்கிறேன். புரியுதா? ஏன்னா இது ரெண்டுமே சேம் தானே. இது ரெண்டுமே எனக்கு பவர் சேம்ன்றதால நான் வந்து கிளப் பண்ணி 9ன்னு போட்டுட்டேன். இது பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்ன தெரியுமா? 1 - x ஸ்கொயர் பண்றேன்னா இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா ஃபார்முலால? a - b a + ab + b ஸ்கொயர். இது இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a - b ஆஃப் a ஸ்கொயர் + ab + b ஸ்கொயர். இது ஃபார்முலா வந்து என்னது? a கியூப் - b கியூப். இதுதான் இப்போ அங்க இருக்கு. அப்போ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 1 - x கியூப் த ஹோல் பவர் 9ன்னு போடும். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற அந்த என்டையர் கொஸ்டின் சிம்பிளி எனக்கு அப்படியே ஒரு பைனாமியலா மாறிடுச்சு. இப்போ ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் அதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா? ஸோ 1 இது கூட நான் மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு 1 - x கியூப் பவர் 9 தான். அடுத்து மைனஸ் x ஸ்கொயர் கூட நான் மல்டிப்ளை பண்ண போறேன். x ஸ்கொயர் கூட 1 - x கியூப் பவர் 9. புரியுதா? இப்போ எனக்கு இது கான்ஸ்டன்ட் அப்படின்றதால இந்த இடத்துல எனக்கு வெறும் x பவர் 18 வந்தா போதும். இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல மீதி x பவர் 16 உடைய கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் லைக் தி ப்ரீவியஸ் கொஸ்டின். இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேரியபிள் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். எனக்கு இது கான்ஸ்டன்ட் தான். 1ன்றது கான்ஸ்டன்ட். வெளிய எந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ண போறது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை பொறுத்த அளவுக்கு x பவர் 18 எதுவோ அதுதான் என்னுடைய கோஎஃபிஷியன்ட். பட் செகண்ட் டேர்ம் பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி x ஸ்கொயர் இருக்கு. அப்போ x பவர் 16. நார்மலா எழுதும்போது t of r plus 1 is equals to 9cr. இங்க 1 தான், அது ப்ராப்ளம் கிடையாது. மைனஸ் எக்ஸ் கியூபா, அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் பவர் ஆர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 9cr மைனஸ் 1 பவர் ஆர் எக்ஸ் 3rன்னு வரும். அப்போ எனக்கு இங்க 2 கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? ஒன்னு 3r ஈக்குவல் டு 18 வரணும், இன்னொன்னு 3r ஈக்குவல் டு 16 வரணும். r ஈக்குவல் டு 18/3, r ஈக்குவல் டு 6. இந்த இடத்துல r ஈக்குவல் டு 16/3 வாய்ப்பு இல்லை ராஜா. r ஈக்குவல் டு 6 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, சமம். r ஈக்குவல் டு 6 நான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரியா? இதுல அப்ப என்ன வரும் பாருங்க, 9c6 மைனஸ் 1 பவர் 9c6 நம்ம ஆன்சர். மைனஸ் 1 பவர் 6 வந்து நமக்கு பாசிட்டிவ் தான். சரியா? அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது மட்டும் தான் எழுத போறோம். 8 into 7 by 6 factorial into 3 factorial. 6 9 minus 6 factorial தானே. 6 factorial இது 6 factorial போடுகிறேன் into ஒரு 3 factorial. இது ரெண்டுமே கேன்சல். 3 factorialனா இது என்ன ஆகும் உங்களுக்கு? 9 into 8 into 7 by 3 into 2 into 1. ஸோ இதை கேன்சல் பண்ணா இது 4, இது கேன்சல் பண்ணா 3,
3 நாள் 12, 12 7 84 ஒரு ஆப்ஷன் B8. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல எனக்கு இதுல மட்டும்தான் இதுல மட்டும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே நமக்கான x8 கோஎஃபிஷியன்ட். இதுல எனக்கு இந்த இடத்துல நோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 18. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல R16/3 வருது இல்ல, அந்த வராது. புரியுதா? ஆர் மஸ்ட் பி a நேச்சுரல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மா. எஸ், அடுத்த சம் போலாமா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஐ ஹோப் யூ காட் திஸ். யா, கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. The positive value of lambda for which coefficient of x square in this expression is 720. இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு முன்னாடி, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் லேம்டா பை எக்ஸ் ஸ்கொயர் பவர் 10. ஸோ இதுல உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 720 அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன், இங்க ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பவர் 0 இருந்தா போதும்ல. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பவர் 0 இருந்தாதான் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் வெளியே கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. அப்போ உள்ள இருக்கிற டேர்ம் எனக்கு கான்ஸ்டன்டா இருந்தா போதும், அவ்வளவுதானே. கான்ஸ்டன்டா இருந்தா போதும். உள்ள இருக்கிற டேர்முக்கு நான் வந்து என்ன பண்றேன், நம்மளுடைய ஜெனரல் ஃபார்ம் எழுதுறேன். என்ன எழுதுவீங்க? TR+1 is equals to NCR A power n minus R B power R. அதை ரிப்பீட்டா எழுதுங்க. TR+2 NCR A வந்து ரூட் எக்ஸா, ரூட் எக்ஸ் என்றது எக்ஸ் பவர் 1/2 which I can write it as 10 minus R/2 போடுறேன். and then lambda by x power 2 of ஆர்னு போடணும். சரியா? இப்போ எக்ஸ் மட்டும் தனியா எடுங்க. NCR இருக்கட்டும், லேம்டா பவர் ஆர் இருக்கட்டும். எக்ஸ் மட்டும் தனியா எடுத்தா 10 மைனஸ் R/2, இது ஒரு -2R வரும். ஸோ விச் கேன் பி ரிட்டன் ஆஸ், எனக்கு இப்போ இது மட்டும் 0 வரணும். ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 10 மைனஸ் R 2 2s are 4 by 2 equal to 0 வரணும். அதாவது எக்ஸ் பவர் 0 வரணுன்றதுக்காக. எதுக்கு எக்ஸ் பவர் 0 வரணும்? திரும்பவும் சொல்றேன், அவங்க கேள்வியில கொடுத்துருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஆனா எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி வெளியில இருக்குன்றதால உள்ள இருக்கிற அந்த பைனாமியல் டேர்முக்கு எனக்கு கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் இருந்தா போதும், அதாவது வேரியபிள் இல்லாம இருந்தா போதும். சரியா? அதனால தான் நான் எக்ஸ் பவர் 0ன்னு போடுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் ஒன்லி 10 மைனஸ் 5R ஈக்குவல் டு 0. அப்போ ஆருடைய வேல்யூ எனக்கு 2ன்னு வருது. அப்போ ஆருடைய வேல்யூ 2 அங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆருடைய வேல்யூவை 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 10C2 லேம்டா பவர் 2, இதுதான் நமக்கு 720. சரியா? ஸோ 10C2 னா என்ன? 10 into 9/2 லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 720. ஸோ 10ம் இதுவும் கேன்சல் ஆகும், 72 தான். அப்போ லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 72. 9/2 இந்த பக்கம் வந்ததுன்னா 2/9. கேன்சல் பண்ண 8 8 16. லேம்டா ஸ்கொயர் வந்து 16னா லேம்டா வந்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஆனால் கேள்வியில் அவங்க தெளிவா பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம லேம்டா ஈக்குவல் டு 4 மட்டும். ஐ ஹோப் இந்த சம்ம யாராவது கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் ஆகி நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், அடுத்த சம் போயிடலாமா? யா, 10 சம் போடலாம். ஓகே, நம்ம 10 சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. எஸ், செக் த கொஸ்டின். ட்ரை பண்ண முடியும்னா அகைன் ட்ரை பண்ணுங்க. சம்மேஷன்லாம் கொடுத்துருக்கு சார், கியூப்லாம் கொடுத்துருக்கு சார்னு சில பேர் யோசிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த உள்ள இருக்க டேர்ம் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்களேன். 20ci minus 1 by 20ci plus 20ci minus 1. இந்த டினாமினேட்டர் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இந்த டினாமினேட்டர் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இஸ் இட் கிளியர்? அது ஒரு ஃபார்முலா. ஸோ டினாமினேட்டர் 20ci minus 1 by the 20ci minus 1 I can write it as 21ci எழுதலாம். இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? சப்போஸ் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு இப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 20c9 பிளஸ் 20c8 இருக்குன்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 21c9. எஸ் ஆர் நோ? நமக்கு நம்ம நார்மலாக எழுதுவோம்லப்பா, NCR பிளஸ் NCR மைனஸ் 1 டு N பிளஸ் 1CR. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரியும் எல்லாருக்கும். ஆருக்கு பதிலாக ஐ இருக்கு, என்னுக்கு பதிலாக இருக்கு. ஸோ அப்போ N பிளஸ் 1 21, C ஆருக்கு பதிலாக ஐ எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு தே ஆர் கிவன், ஈக்குவல்லாம் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்.
ஸோ 20ci-1 நம்ம எப்படி எழுதலாம்? 20 ஃபேக்டோரியல் பை I minus 1 factorial into 20 minus I minus 1 factorial whole divided by 21 factorial by I factorial into 21 minus I factorial. அதான் இந்த தலைகீழ 3 கூட போட்டுக்கலாம். இட் இஸ் நாட் நம்ம இருந்த ஒரு சம் அடி பண்ணோம். So 20 factorial by I minus 1 factorial. இது 20 minus of minus 1 plus ஆயிடுமா? அப்போ 21 minus I factorial வந்துடும். இப்போ இது அப்படியே மேலே போச்சுன்னா நியூமரேட்டர்ல ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி I factorial. அதை கேர்ஃபுல்லா எழுதுங்க. I factorial. ஓகேவா? I factorial and then 21 minus I factorial கீழே 21 factorial. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். 21 minus I factorial 21 minus I factorial அப்படி டோட்டலா கேன்சல். இந்த 20 ஃபேக்டோரியல்ல 21 ஃபேக்டோரியல் போச்சுன்னா ஒரு 21 மட்டும் இருக்கும். இந்த I மைனஸ் ஒன்ல I போச்சுன்னா மேல ஒரு I மட்டும் இருக்கும். I அப்படின்றது I ஃபேக்டோரியல் அப்படின்றது கேன் பி ரிட்டன் as I into I minus 1 ஃபேக்டோரியல் பை I minus 1 ஃபேக்டோரியல் நான் கேன்சல் பண்றேன்னா எனக்கு மேல I மட்டும் இருக்கும். சரியா? அப்போ எனக்கு வெறுமனே இந்த பிராக்கெட் இருக்கிற டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? I by 21 கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கிளியரா? ஓகே சூப்பர். இப்போ கேள்வியில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம்மேஷன் I equal to 1 to 20 I by 21 the whole cube is equals to K by 21 கொடுத்துருக்காங்க. இதுதான் கேள்வி. இப்பதான் நம்ம கேள்விக்கே வரோம். ஆக்சுவலா இவ்வளவு நம்ம சால்வ் பண்ணது இந்த கியூபுக்கு உள்ள இருக்கிற அந்த பிராக்கெட்டை மட்டும்தான். இப்பதான் நம்ம ஆக்சுவல் கேள்வி. ஓகேவா? இதை வந்து ஐ வில் பி சால்விங் இந்த அடுத்த பேஜ். சரியா? என்ன பண்ணலாம் பாருங்க. தனித்தனியாக பிரிக்கலாமா? இந்த 21 கியூப் நான் வெளில கொண்டு வந்துடுறேன். ஸோ 1 by 21 கியூப் சம்மேஷன் I equal to 1 to 20 I cube is equals to K by 21. ஸோ 1 by 21 கியூப் இது I கியூப்னு எப்படி எழுதணும்? 1 கியூப் plus 2 கியூப் plus 3 கியூப் plus dot 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 up to 20 கியூப் வரைக்கும் எழுத போறேன் which is equals to K by 20. அப்போ 1 by 21 கியூப் இது n கியூப் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் டாட் 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 பிளஸ் n கியூப். ஸ்பெஷல் சீரிஸோட ஃபார்முலா என்ன வரும்? n இன்டூ n பிளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம. சரியா? இந்த ஃபார்முலா ஆக்சுவலா ஸ்டேட் போர்ட்லயே இருக்கு, சிபிஎஸ்ல 10th இருக்கு. சிபிஎஸ்சியில் 10th கிடையாது, ஸ்டேட் போர்டு 10th இருக்கு. ஸோ அப்போ இதை நான் வந்து எப்படி எழுதலாம்னா 20 இன்டூ 21 பை 2 பட் ஹோல் கியூப் வரும். இல்லை ஹோல் கியூப் இங்கே வராது. ஹோல் கியூப் வருமா இந்த ஃபார்முலால? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 21 இல்லை வராது. ஸோ ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு K by 21 வரும். சரியா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா வில் கெட் தி ஆன்சர். எஸ் ஆர் நோ? I கியூப் தான் போட்டிருக்கோம். 21 கியூப் வந்திருக்கு. I கியூப் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஃபைன். ஸோ இங்க 21ல இந்த 21 எனக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 1 by 21 into 21 ஒரு 21 நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. சாரி இங்க ஸ்கொயர் வருது இல்ல, அதை மறந்து n into n plus 1 by 2 the whole square தானே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நியூமரேட்டர்ல 20 into 20 into 20 into 21 into 1 கார்த்தி 3 முறை போடுறேன். 3 முறை தான்டா. So 21 into 21 by denominatorல 2 into 2 which is equals to K by 21. சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா. ஆல்மோஸ்ட் நான் சம்ம முடிச்சிட்டேன். இந்த 2 21 கேன்சல். ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகும். ஸோ 10 10 100. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சே. அப்போ லெஃப்ட்ல எனக்கு 100 by 21 இருக்கு, ரைட்ல எனக்கு K by 21 இருக்கு. இப்போ K உடைய வேல்யூ எனக்கு 100. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. எஸ் ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. எஸ் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் நீங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். கேள்வி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிருக்கோம். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கோம். ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியலனா எழுதிக்குவாங்க. NCR பிளஸ் NCR மைனஸ் n பிளஸ் 1 CR அப்படின்னு நம்ம போடுவோம். புரியுதா? இப்போ அடுத்த சம் போலாமா? இந்த சம்மு ஐ வில் சேலஞ்ச் யூ ஹவ் யூ ஆர் டூயிங். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பட் நீங்க போடுற மெத்தடுக்கு
கம்ப்ளீட்டா நான் ஒரு டிஃபரெண்டான மெத்தட்ல தான் போட போறேன். எஸ் சார். அத நீங்களே சொல்றீங்க சார். நீங்க ட்ரை பண்ணுங்க முதல்ல. நீங்க என்ன மெத்தட்ல ட்ரை பண்றீங்களோ எஸ். பட் நான் போட போற மெத்தடு வேற மாரி. எஸ். இப்போ கிவன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல கிவன் எழுதிக்கிறேன். x plus 10 power 5 plus x minus 10 power 5 equals to a naught plus a1x a2x square time a5 power 50. நல்லா கவனிங்க. They are asking us to find the ratio between a2 and a0. a0 அப்படின்றது நமக்கு தெரியுது கான்ஸ்டன்ட். a2 அப்படின்றது யாருன்னா கோஎஃபிஷியன்ட் தெரியும். இப்போ இதுல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சு நீங்க ட்ரை பண்றவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏ நாட் வந்து கான்ஸ்டன்ட் தானே. அப்போ என்டையர் ஈக்குவேஷன் நான் ஈக்குவல் டு 0 போட்டா ஐ வில் கெட் நாட் வேல்யூ கிடைச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன வரும்? வெறும் 10 பிளஸ் 50 அண்ட் தென் மைனஸ் 10 பிளஸ் 50 வரும் ஈக்குவல்ஸ் டு ஏ நாட். ஏன்னா இது எக்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாம் ஜீரோவா மாறிடும். இஸ் நத்திங் பட் ஏ ஏ நாட் ஈக்குவல் டு மைனஸ் 10 பவர் 50யும் நமக்கு 10 பவர் 50 தான். ஏன்னா பவர் ஈவன் நம்பர் தானே. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 2 டைம்ஸ் 10 பவர் 50. இது புரிஞ்சுதா பாருங்க. 10 பவர் 50 பிளஸ் 10 பவர் 50 என்னமா? பவர் 50 பிளஸ் 10 பவர் 50 என்னது? 2 டைம்ஸ் 10 பவர் 50. அதான் நான் எழுதிருக்கேன். ஸோ ஏ நாட் எனக்கு இப்போ கிடைச்சது. இப்போ யோசிங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எனக்கு, அதாவது எனக்கு ஏ டூ டேர்ம் எனக்கு வித் த சேம் மெத்தட்ல. ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இப்படி யோசிச்சிங்கன்னு தெரியல. We can differentiate the term, entire term, both LHS and RHS, going to differentiate equation 1 with respect to நார்மலாவே வந்து உங்களுக்கு d by dx of x power n பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? n times x power n minus 1 ஒரு பேசிக்கான ஒரு ரூல் இருக்கு. அதுதான் நான் இங்க பண்ணேன். சரியா? எப்படி எழுதுறேன்? டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் என்ன வந்துரும்? ஃப்ரண்ட்ல வரும். 3 times x plus 10 of 49 plus again 50 times x 10 of 49. பவர்ல ஒன்று குறையும். இதுதானே? எக்ஸ் கியூப் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர்னு வரும். சரியா? இது வந்து ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் ரூல் இது. சரியா? ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். ஏ நாட் வந்து எனக்கு ஜீரோவா போயிடும். ஏ ஒன் கிடைக்கும். பிளஸ் ஏ டூ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2a2x வரும். அடுத்து டேர்ம்ஸ் வந்துட்டே இருக்கும். டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அந்த. சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும்? ஏ டூ தானே வேணும். இங்க இருந்து எனக்கு அகைன் நான் டிஃபரன்ஷியேட் கவனிங்க. ஈக்குவேஷன் 2வை அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஏன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க 0 போட்டா என்னவா போயிடும்? ஏ டூவே போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இதையே சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கேள்வியில ஏ ஒன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த ஈக்குவேஷன்ல 0 போட்டீங்கன்னா நமக்கு ஏ ஒன் கிடைக்கும். தேவை ஏ டூ தானே. அப்போ அகைன் நான் differentiate equation 2 again with respect to x பண்ண. அப்போ எனக்கு மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? 50 ஆல்ரெடி இருக்கு. இப்போ 49 ஃப்ரண்ட்ல வந்துருமா? 49 ஃப்ரண்ட்ல வந்துடும். பிளஸ் 10 பவர் 40. இதே மாதிரி 50 அகைன் 49 ஃப்ரண்ட்ல வந்துடும். எக்ஸ் மைனஸ் பவர் 40 ஈக்குவல். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ ஒன்னு 0 ஆயிடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்போ 2a2 மட்டும். இப்போ இவரு தான் புது ஈக்குவேஷன். இவரில் தான் நீங்க வந்து பண்ணோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 த்ரீல பண்ணீங்க. உங்களுக்கு இந்த டேர்ம்ல எக்ஸ் போயிடுமா? அப்போ 50 இன்டூ 49 இன்டூ நல்லா கவனிங்க 10 பவர் 40. ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் ஜீரோவா போகும். இது மட்டும் தான் நமக்கு ஜீரோவா போறோம். அதே மாதிரி இங்கேயும் இது மட்டும் தான் ஜீரோவா போறோம். பிளஸ் 50 இன்டூ 49 இன்டூ மைனஸ் 10 பவர் 48 இஸ் 228. அப்போ எனக்கு 1048ம் 1048ம் சேம் தான். அப்போ எனக்கு இதுவுமே 2 டைம்ஸ்னு வருதா? இதுவும் சேம். இந்த டேர்ம் பாருங்க, இதுவும் சேம் டேர்ம் தானே. மைனஸ் சேம் ஆயிடும். யா இதுவும் எனக்கு 2 டைம்ஸ் 50 இன்டூ 49 இன்டூ 10 பவர் 48 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a2. 2 1 2 1 கேன்சல். அப்போ a2 ஈக்குவல் டு
ஸோ A2 equal to 50 into 49 into 10 power 40. நான் இங்கே A1 போட்டுறேன், சாரி A0 போட்டுறேன். பை A0 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2 into 10 power 50. 2 into 10. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஸோ 50 into 49 to 10 power 48 இதே கேன்சல் பண்ண என்னமா வரும்? கீழே மட்டும் 2 10 இருக்கும், அப்படி தானே? 100 இருக்கும். 2 into 100. அப்போ அதை கேன்சல் பண்ணுங்க. இது 25-ஆ? ஸோ 25 into 49. ஸோ 49 into 25 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9s are 45, 4 3 24 98. ஸோ 1225 வருது. கரெக்டா? 1225 by 100 மாற்றணும். 12.2 12 பாயிண்ட் ஆல்ரெடி மார்க் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினா? எஸ். ஸோ சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரியே யூஸ் பண்ணி டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா ஒரு டேர்ம் வரும். அதை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு x equal. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ட்ராப் எ தம்ஸ் அப். இந்த சம் புரிஞ்சிருச்சு, இந்த மெத்தடு சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு டக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருமே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கு, எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுதா இல்லையா, இந்த மாதிரி சாப்டர்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு சம் போயிடலாம். ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். செக் அவுட் திஸ் கொஸ்டின், செக் அவுட் திஸ் கொஸ்டின். படிங்க, சிம்பிள் தான். லாக் இருக்கு, நம்ம ஆரம்பத்தில் போட்ட சம்ஸ் மாதிரி லாக் இருக்கு. பட் இது நார்மலாக சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது வந்து டூயபிள் கொஸ்டின் தான். சால்வ் பண்ண இந்த மாடிஃபிகேஷன் நார்மலாக சால்வ் பண்ணுங்க, யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஸோ கிவன் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்துட்றேன். கிவன் P4 is equals to 20 times 8 power 7 அவங்களே கேள்வி. P power 4 என்ன அர்த்தம்? சாரி, P4 னா PR plus 1 which is plus 1. So you can substitute in the general formula. So NCR, N வந்து இங்க என்ன 6 கேள்வி பாருங்க. 6 2 by x power 6 minus 3 3 தான். அடுத்து x of log 8x power r வந்து 3 தான், equals to 20. நமக்கு அவங்க கேட்கறது எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நான் இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டேன்ல, இங்கிருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் இதுதான் ஆக்சுவலாக T4. இதுதான் ஆக்சுவலாக T4. ஃபோர்த்து டேர்ம்னா நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆர்ல, அதை மறந்துடாது. ஓகேவா? இப்போ 6C3ன்றது யாரு? 6 5 into 4 by 3 into 2 into 1. இது நான் தனித்தனியாக பிரிக்கிறேன். ஸோ 2 கியூப் வந்து 8ன்னு வரும், எக்ஸ் பவர் மைனஸ் 3ன்னு வரும். பவர் மைனஸ் எக்ஸ் 3 ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்போ கேன் ரைட் திஸ் ஆஸ் எக்ஸ் பவர் 3 log 8x is equals to 28 power 7. ஸோ யாரெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. 3 2 6 கேன்சல், 5 4 20 கேன்சல், ஒரு 8 கேன்சல் ஆனால் இங்கே 8 பவர் 6. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ கேன் ரைட் as x பவர் 3 log 8x, இந்த பவர் மைனஸ் 3 நான் இங்கே போட்டுக்கிறேன், equals to 8 power 6. Now taking log 8 on both the side. Taking log 8 on both the side. ஸோ ரெண்டு பக்கமும் log 8 எடுத்தா எனக்கு இது ஃப்ரண்ட்ல வந்துருமா? ஸோ கேன் பி as 3 log 8x minus of x இருக்குல்ல, ஸோ இட் வில் பி log 8x equals to log 8 of 8 power 6. புரியுதா இல்லையா? log ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா இந்த பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்படித்தானே? இது ஞாபகம் இருக்குல்ல? log 8 of some பவர் m இருந்ததுன்னா இந்த m வந்து வந்துடும். ஆஃப் log ax, mன்றது தான் அந்த பெரிய டேர்ம், நம்ம பேக்கெட்ல கொடுத்துருக்க அந்த டேர்ம். சரியா? இப்போ இதுல இது அப்படியே இருக்கட்டும். 3 log 8x ஆஃப் log 8x equal to, இது log 881 தான் 6. நான் என்ன பண்றேன், நார்மலா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ let m is equals to இந்த log 8x 3 காமன் எடுத்தா 3 காமன் எடுத்தேன். So I'm going to have m minus 1 of m, cancel பண்ணா 2வா? So I'm getting m square minus m minus 2 equal to 0 கிடைக்கும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா m minus 2 m plus 1 equal வரும். m equal to 2 or m equal to minus 1. சப்ஸ்டிட் பண்ணி log 8x equal to 2 அப்படின்னா
8 or log 8x equal to minus, answer is option. போடக்கூடிய ஒரு கேள்விதான். பேசிக்கா நம்ம வந்து நார்மலா ஒரு டேர்ம் கொடுத்துட்டு தான் வேல்யூன்னு கொடுத்தானா நம்ம நார்மலா சால்வ் பண்ணணும். எஸ், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டின், கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கேன். சம் ஐ பெட் இந்த சம்ம தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ஸ் கூட ஆகாவது சால்வ் பண்றாங்க. பி வெரி ஆனஸ்ட். அவங்க கொடுத்துருக்கிற சீரிஸ் கவனிச்சிங்களா? 20CR, அடுத்து 20CR minus 1, 20 20CR minus 2, 20C2 இது போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? கடைசியில 20C0, 20CR வரைக்கும். இதுக்கு பேர் தெரியுமா? எஸ், இந்த சீக்வன்ஸுக்கு இந்த சீரிஸ்க்கு பேர் வந்து பைனோ பைனோ. சரியா? பைனோ பைனாமியல். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இதோடைய கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஷார்ட்கட் தான். ஓகேவா? ஸோ மேலே ஆட் பண்ண 20 ஆட் பண்ண என்ன ஆகும்? 40. கீழே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 தான். சரியா? நீங்க எங்க ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். இந்த இடத்துல இந்த அதான் வரும். 40CR. இப்போ இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ தான் கேள்வியில கேட்கறாங்க. அப்ப மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சிம்பிள். R is equal. ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் R கேட்கறாங்க. ஸோ 10/2 என்ன? 40/2, 20 தான் இந்த சம். ஷார்ட்கட் புரிஞ்சுதா? 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. இந்த சம் நீங்க பார்க்கும்போது டைரக்டா போட்டுடலாம். தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பாருங்க எவ்வளவு சிம்பிளான கேள்வியை கூட உங்களுக்காக இந்த பேட்ச்ல 2009 அட்டன் பண்ணா கொஞ்சம் லைக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவாப்பா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த 10 சம்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பைனாமியல் பொறுத்த அளவுக்கு இதே மாதிரி நிறைய பிவைக்யூஸ் நான் சால்வ் பண்ண இயர் வைஸ் நம்ம போடலாம். ஓகேங்களா? டாபிக் வைஸ் இயர் வைஸ் வந்து நான் பண்ணிட்டே வருவேன். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல், ஷேரிங் திஸ் வித் யுவர். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய வீடியோ கமெண்ட் பண்றாங்க. தான் நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். கைண்ட் ஷேர் திஸ் செஷன்ல பார்க்கலாம். டூ ரெக்கமெண்ட் யுவர் சஜஷன்ஸ் ஆல்சோ. நீங்களுமே கூட என்ன டாபிக் வேணும் எதுவாக இருந்தாலும் சஜஸ்ட் இந்த. ஓகேவா? தேங்க்யூ.